ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சுண்டக்காய் வறுத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வந்திருக்கும். ஆனால் இது போல் திக்கான வறுத்த குழம்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்காது. இந்த வறுத்த குழம்புக்காக மசாலாவும் அது கூடவே நம்ம திக்னஸ் வரதுக்காக நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது போல் ஹோட்டல் சீக்ரெட் ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்டி நம்மளுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா 150லேருந்து 200 ml நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வெந்தயம் நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணணும். ஆயில் நம்மளுக்கு கரெக்டான ஹீட்டில் நம்ம இருந்தால் நம்மளுக்கு இது போல் கடுகு நல்லா பொரிச்சு வரும். கடுகு நம்மளை பொரிச்சதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு எல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ பூண்டு இடித்த பூண்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 பல்லு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பீஸ் இருக்கும். அதுக்கப்புறமா கடுகு வந்து நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நம்மளுக்கு கலர் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே பெரிய வெங்காயம் வந்து 2 ஸ்லைஸ் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இது 2 சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயத்தை. நம்ம எந்த குழம்பு வச்சாலும் பூண்டு சேர்த்தா நம்ம கலர் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு சூப்பராக வரும் டேஸ்ட்டு. உங்களுக்கு இது போல் சிம்பிளான ட்ரிக்ஸ் சொல்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாமே. நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடரு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 பெரிய சைஸ் டொமேட்டோ நம்ம பேஸ்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த சில்லி பவுடர் இதெல்லாம் நம்ம வெங்காயம் வதக்குறப்ப முதல்ல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் சூப்பராக வந்திருக்கு. நம்ம தக்காளி வந்து வெங்காயம் எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவு தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃபயரில் வதக்கிங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளி ஸ்லைஸ் பண்ணாமல் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்னஸ் நல்லா கிடைக்கும். அதனால தான். இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி எந்த அளவு சேர்த்துருக்கணும், புளி தண்ணியும் அந்த அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஆயில் நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே தேங்கணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு மேலே ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது நம்ம மசாலாலேருந்து. நீங்கள் இதுபோல் ஹோட்டல் சீக்ரெட் ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வத்த குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ்ஸு நல்லா கிடைக்கும். இல்லைனா இந்த புளி நம்ம சேர்த்ததுனால நம்மளுக்கு டாமினேட் பண்ணிடும், ஸ்பைசி வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும். இதுக்கப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலா வந்து இது நம்ம வேறு எதுவும் இல்லை, நம்ம முன்னாடி வீடியோ போட்ட சாம்பார் மசாலா தான் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் அந்த மசாலாவோட வீடியோ இன்னும் பார்க்கலைன்னா நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் மசாலான்ட்டு. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நிறைய பேர் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், நம்ம சாம்பார் மசாலா இதில் யூஸ் பண்ணலாமான்ட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். காரக்குழம்போட ஃப்ளேவரும் அந்த மசாலா ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு காரக்குழம்போட ஃப்ளேவர் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா பாயில் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நம்மளுக்கு காரக்குழம்பு ஃப்ளேவர் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம காரக்குழம்பு திக்னஸ்க்காக ஒரு பாதி தேங்காய், அதில் கேஷ்நட்டு, ஒரு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த காரக்குழம்பு திக்னஸ்க்காக நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஹோட்டலும் சரி, ரெஸ்டாரண்ட்லையும் சரி. அதே நீங்கள் கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தேங்காய் பேஸ்ட் அரைக்க மாட்டாங்க, அவங்க கடல மாவு கரைச்சி ஊற்றுருவாங்க. உங்களுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னா இது தேங்காய் பேஸ்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கடல மாவு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும், ஆனால் டேஸ்ட் வராது. நம்மளுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த சுண்டைக்காய் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஒரு 4 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் புதுசாக செய்வாங்க, சுண்டைக்காய் வந்து டைரெக்டாக போட்டுருவாங்க குழம்புலையே. அது போல் கண்டிப்பாக செய்யாதீங்க. நம்மளுக்கு சுண்டைக்காயில் அதிகமாக சால்ட் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2லேருந்து 3 வாட்டி நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஏதாவது வேஸ்ட் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணி தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். நம்ம வெல்லம் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகும், புளிப்பும் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும்.
அதனால நீங்கள் மறக்காமல் வெல்லம் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை நம்ம ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் பண்ணிக்கணும். நீங்கள் இது போல் ஹோட்டல் ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வத்த குழம்பு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. ஏன்னா நம்மளுக்கு இதுவே நல்லா கொதிக்க விடணும். புளி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா திக்னஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வத்த குழம்பு சூப்பராக வரணும்னா நீங்கள் பொறுமையாக ஒரு 1/2 அன் ஹவர் வரை நீங்கள் நல்லா பாயில் பண்ணால் தான் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வரும். நம்ம இந்த வத்த குழம்பு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா பாயில் பண்ணால் தான் உங்களுக்கு திக்னஸ் நல்லா கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வாட்டராக தான் இருக்கும். ஸோ அதான் மெயின் சீக்ரெட் வந்து இந்த வத்த குழம்புல நல்லா கொதிக்க விடணும். எவ்வளோ கொதிக்கும் அந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வரும். ப்ளஸ் ஆயில் நல்லா மேலே வரும். கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா பாயில் பண்ணி இது போல் நல்லா ஆயில் மேலே தேங்கிச்சுன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயே. எப்போ தேவையோ உங்களுக்கு அப்போ வெளியே எடுத்து நீங்கள் சூடு பண்ணி நீங்கள் திரும்ப சாப்பிட்லாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதிலேயே வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு வீட்டில் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.